ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குரு தமிழ் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் நடக்கிற 50வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்ஸ் மும்பை இந்தியன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூரில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஜெய்ப்பூரோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க பிச்சாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அவங்க ப்ளே பண்ண பிச்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சேஸ் பண்ணுற டீம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. போத் இன்னிங்ஸுமே பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. இருந்தாலும் சேஸ் பண்ணுற டீம் அந்த ஸ்கோரை ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 200+ ஸ்கோர் அடித்தாலும் அதை சேஸ் பண்ணுற டீம் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வெனுவில் டாஸை வின் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிச்சஸ் வந்து ஒரே பிச்சஸில் ப்ளே பண்ண மாட்டாங்க. 2 விதமான பிச்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லா மேட்சுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி டெலிகிராமில் வந்து நான் பிச் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பிச் ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்தவாக்கில் நீங்கள் டீமை வந்து மேக் பண்ணுங்கள். இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது போத் இன்னிங்ஸுக்குமே பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. அதில் பவுலர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கும் கொஞ்சம் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீமில் வந்து உங்கள் தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்பாட்டஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலையுமே நாங்கள் எந்த ஆப்ஷன் யூஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன் யூஸில் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம XL11 ஆப்பையும் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 11 லட்சம் ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்வேவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃப்ரீ கிவ்வே நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ கிவ்வே ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி போதும் அந்த ஃப்ரீ கிவ்வே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிவ்வே மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முக்கியமான மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே நம்ம டெலிகிராமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம XL11 கொடுக்குற அப்டேட்ஸை வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம XL11 ஆப்பில் 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் வந்து கொடுக்குறாங்க. ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணுறது மட்டும்தான். எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரகிளான விஷயம் அது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா உடனே எனக்கு பணம் தேவைப்படுது, நான் விட்ரோவில் போட்டால் 1 ஹவர் ஆகும், 2 மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி யோசிச்சுருப்பீங்க. பட் இந்த ஆப்பில் அந்த பிரச்சனை கிடையாது. 30 செகண்டில் உங்களால் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் மணியை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 61 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 22 மேட்சஸும் பேட் செகண்டாக பண்ண டீம் 39 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்கோர் 164 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோர் ரெண்டுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல் இந்த வெனுவில் ப்ளே பண்ண வயசில் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 187 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இதில் டோட்டல் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் 5 T20ல் 40 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர் தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, 27 விக்கெட். ஸ்பின்னர் 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்தில் 9 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் மும்பை 5 மேட்சஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஹெட் டு ஹெட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த டிஃப்ரென்ஸில் வந்து இருக்காங்க. இப்போ 2 டீமில் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரிக்கில்டன் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், காபின் போஸ், தீபக் சகார், ட்ரெண்ட் போல், பும்ரா, கரண் சர்மா. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது.
அடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் 12 பேர் கொண்ட ஒரு டீம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரியான் பராக், நிதிஷ் ராணா, துரு ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், அஸ்ரங்கா, ஜாஃபோ ஆர்ச்சர், யுஜ்வேந்திர சிங் சாகர், சந்தீப் சர்மா, தீக்ஷனா அண்ட் டூபே. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போது 2 டீமில் இருக்கிற பிளேயர்ஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி 2 டீம்லையுமே 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்ரங்கா 4 ஓவர், ஜாஃபோ ஆர்ச்சர் 4 ஓவர், சந்தீப் சர்மா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட்டிங் இருக்குன்னா தீக்ஷனா கூட ஒரு 4 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணிடுவாங்க. யுஜ்வேந்திர சிங் சாகர் மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். பேலன்ஸ் இருக்க ஓவர் ரியான் பராக் வந்து 1 ஓவர் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல் 4 ஓவர், பும்ரா 4 ஓவர், கெவின் போஸ் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இதில் கரண் சர்மா 2-3 ஓவர், தீபக் சகர் மினிமம் 3 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஓவரை வில்ஜாக் வந்து பவுல் பண்ணுவார். ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ண மாட்டாரா அப்படின்னா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பவுலர்ஸுக்கு இருக்க சப்போர்ட்டிங்கை பார்த்து அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் கூட எடுத்துக்கிறது இல்லை. லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் தான் வந்து பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் வந்து பவுல் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா 2 ஓவர், வில்ஜாக் 2 ஓவர், கரண் சர்மா 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. தீபக் சகர் 2-3, கேவின் போஸ் 2-3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் போல்டும் மும்புராவும் உங்களுக்கு 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில்ஜாக் ஏன் இந்த ஓவர் அதிகமாக பவுல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட டாப் 6லேயே 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துருக்காங்க. சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹெட்மயர் கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக வில்ஜாக்கு இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் வைஸில் இருப்பார் வில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும். இப்போது 2 டீமில் கூட பிளேயர்ஸ் வைஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் வைஸில் இருக்குது, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்மில் தான் வந்து இருக்காங்க. இதில் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அவர் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆகணும். அவர் வந்து செப்பரேட்டாக இந்த ஆப்ஷனில் தான் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். அவர் கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் கணக்கு வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரிக்கில்டன் போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு சேஃபான பிளேயராக வந்து இருப்பார். ரோஹித் சர்மாவோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்மில் தான் வந்து இருக்கார். அவருக்கு ஸ்ட்ரகிள் வைஸ் கொடுக்குற வயசில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமில் யாருமே இல்லை, ஜாஃபோ ஆர்ச்சரை தவிர்த்து. பட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட பெருசாக அவர் வந்து விக்கெட் இழக்கிறதுல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாரு ரோஹித் சர்மா. பட் அந்த ஆப்ஷன்ஸில் ஆப்போனன்ட் டீமில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் யாருமே இல்லை. பட் இருந்தாலும் ஜாஃபோ ஆர்ச்சர்கிட்ட ரோஹித் சர்மா கொஞ்சம் நிறைய முறை ஸ்ட்ரகிளாக இருக்கார், விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. அவர் போடக்கூடிய பவுன்சஸ் பாலை இவர் நான் அடிக்க ட்ரை பண்ணி மிஸ்ஸேஜில் கேட்சஸாக போயிருக்கு. கூட அந்த ஃபாஸ்ட் நல்ல ஒரு வேகத்தில் பவுல் பண்ணுறாரு ஜாஃபோ ஆர்ச்சர். அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா, ஜாஃபோ ஆர்ச்சருக்கு இந்த மேட்ச் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செகண்டாக பேட் பண்ணுறாரு ரோஹித் சர்மா அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வில்ஜாக் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். இந்த மேட்சஸை பொறுத்திருக்கும் மினிமம் 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் கூட பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயர் அந்த 4 ஓவரில் 5 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வில்ஜாக் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15லேருந்து 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூஷுவல் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பர்டிகுலராக இந்த இன்னிங்ஸில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கன்னு செப்பரேட்டாக பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு மேட்சுக்குமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்குது. எல்லா பாலுமே அடிச்சாடுறாரு. நீங்கள் எப்படி பந்து போட்டாலும் அதை அடிச்சு ஆடுறாரு. 6 பால் வச்சு அதிகமாக வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு நீங்கள் கேப்டன்ஷிப்பு கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் திலக் வர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டில் நீங்கள் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் சம்டைம் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதில்ல. டாப் ஆர்டரில் இருக்கிறவங்க பேட்டிங் ஆடி முடிச்சிடுறாங்க. அப்படி இல்லைனாலும் 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவும் போது திலக் வர்மா வரது கிடையாது. ஹர்திக் பாண்டியா தான் டாப் ஆர்டரில் வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மாவுக்கு மோஸ்ட்லி 90% பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி வந்தாலும் 20லேருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறாரு. பெருசாக அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. அவர் அடிக்கிற ஸ்கோர் அந்த ட்ரீம் டீமில் வருமாங்கிறது பெரிய கஷ்டமாக வந்துருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், திலக் வர்மா ஃபஸ்ட்டு பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்கள் அவர் தவிர்த்துட்டு வேறு பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா
ஸோ பவுலிங் ஆப்ஷன் 4 ஓவருமே பவுல் பண்ணுறாராங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பால் இதே லைனஸில் போனாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஒரு 7th பவுலிங் ஆப்ஷனே சொல்லிடலாம். ஒரு ஓவர் அல்லது 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ நீங்கள் போத் இன்னிங்ஸில் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லைன்னா ட்ரை பண்ணிக்கங்க. இல்லை ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறத மட்டும் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணிட்டு செகண்ட் பவுலில் நீங்கள் அவர் தவிர்த்துட்டு வேறு பிளேயர்களோ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் இந்த மேட்ச் சேஃபான கேப்டனாக இருப்பாராங்கிறது என்னை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருக்குது. நமந்தீர். ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைலில் நல்லாவே பால் விசிறாரு. நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் நல்லாவே இருக்குங்க. பட் இருந்தாலும் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குதா அப்படின்னா ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்துருக்கு. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடச்சிது. அதில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் இருந்தாலும் அவரால் ட்ரீம் டீமில் வந்து வர முடியல. லாஸ்ட் மேட்ச் அடுத்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வெனுவாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச் இந்த சீரீஸில் இந்த வெனுவில் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசாக எதுவுமே இல்லை பவுலர்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது நமந்தீர் பேட்டிங் ஆர்டர் வரமாட்டார். அவர் நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அப்படி தான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்னா வேணால் அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. காபின் போஸ். ஸோ காபின் போஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவுலர். 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணுறாரு. நல்ல எக்கனாமிக்கலாகவும் வந்து பவுல் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் தாங்க அவர் வந்து பிளேயிங் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நல்லாவே பயன்படுத்திட்டாரு. நல்லா எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருந்தார். அண்ட் விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தார். அந்த விக்கெட்டை அவர் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ண வச்சு ட்ரீம் டீம்லேயும் வந்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர் பவுலர் இவர் தாங்க. ட்ரெண்ட் போல்ட்டும் அண்ட் கேவின் போஸ் தான் இவங்க தான் வந்து டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு கேவின் போஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கேவின் போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயரில் பெஸ்ட் விக்கெட் டேக்கன் பவுலராக வந்து இருப்பார். தீபக் சகர் சேம் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 13% வரையும் தான் அவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்துடுறாரு. பட் லாஸ்ட் மேட்ச் பெருசாக அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பட் இந்த வெனுவில் சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. செகண்ட் பவுலில் நீங்கள் ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் போல் டெத் ஓவர் பவுலர். 4 ஓவருமே பவுல் பண்ணுறாரு. நல்லா அந்த ஏக்கர் நல்ல பால் நல்லா ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுறாரு. நல்லா ஏக்கராக பவுல் பண்ணுறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் நல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல் இருந்து 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டாக கூட எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்துச்சான். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவரை நீங்கள் தவிர்த்துட்டு வேறு பேர் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பும்ரா போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பும்ரா இன்ஜுரியிலேருந்து கரெக்டாக இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் ஆகி வெளியே வரல. அதனால் அவரோட ஸ்பீடுக்கு அவரால் பவுல் பண்ண முடியல அப்படின்னு. பட் லாஸ்ட் மேட்ச் நான் இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்துட்டேன், என்னால் விக்கெட்டிங் ஆப்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஸ்மால் லீக்கே நீங்கள் பும்ராக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் பும்ராக்கு நீங்கள் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லேருந்து 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண் சர்மா லெக் பிரேக் பவுலர். போத் இன்னிங்ஸ்லேருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பேட்ஸ்மேனே சொல்லாங்க. அதில் சூரியவன்சி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். இந்த வெனுவில் அவர் வச்சுருக்க ரெக்கார்ட்ஸ், அவர் வச்சுருக்க அந்த ஐபிஎல் ரெக்கார்டை யாரும் முறியடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கெயிலுக்கு அப்புறம் கிறிஸ் கெயிலுக்கு அப்புறம் ஒரு ஐபிஎல்லில் ஒரு கம்மியான பாலை பிடிச்சி 100 அடித்த ஒரு ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியவன்சி தான். கிறிஸ் கெயில் ஒரு 30 பாலில் செஞ்சுரி அடித்தார் சம்திங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூரியவன்சி 35 பாலில் ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. யங் பிளேயர் 14 வயசில் செஞ்சுரி அடித்த ஒரு பிளேயருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம். எல்லா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸை வந்து அடிச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் பவுலர் அவங்க பாலெல்லாம் அடி பிரின்னு பிரிச்சிருக்காருங்க. அவரோட மைண்டு நான் அடித்தா ஆடுவேன், சிங்கிள்ஸை நான் ட்ரை பண்ணவே இல்லை, நான் அடிக்கிறேன், பாலை அடிக்கிறேன், அது மட்டும்தான் அவர் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாருங்க. இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி சூரியவன்சி எல்லா பாலுமே அடிக்க தான் போவார். அவருக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, அதே வந்து அவருக்கு ஒரு மைனஸாகவும் இருக்குது. அந்த ப்ளஸ் அவர் கை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20+ ஸ்கோர்லேயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. எனக்கு தெரிந்த வகையில் சூரியவன்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 25லேருந்து ஒரு 30+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா ஒரு 50லேருந்து ஒரு 60+ ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லைன்னு நினச்சிங்கன்னா சூரியவன்சியை கண்டிப்பாக போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்க. நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூரியவன்சி செகண்ட் பேட்னை வேணால் ஒரு இம்பார்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டை நீங்கள் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க.
ரீசெண்ட் மேட்சஸில் அவர் ப்ளே பண்ண மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி செகண்டாக பேட் பண்ணாலும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. விக்கெட்டுக்கு நல்ல ஒரு ஃபீல்டிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அவரோட ஸ்கோர்ஸ் நல்ல ஒரு இது இருக்குங்க. நல்ல கேச்சஸ் மட்டும் கிடைக்கிறதில்ல, பட் ஃபீல்டிங்லாம் ரொம்ப சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு கேச்சஸ் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேட்ச்சுக்கு மேட்ச் அவர் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம் வந்திருக்காருங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி செகண்டாக பேட் பண்ணாலும் சரி அவரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்மில் தான் வந்திருக்காரு. பட் இந்த சீரீஸில் ரீசன்ட் வைஸில் பார்க்கும்போது பர்டிகுலராக சேஸ் பண்ணும்போது அவர் ரெக்கார்ட் வேறு லெவலில் வந்திருக்கு. ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் ஒன் ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயராக வந்து இருப்பார். ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு சேஃபான பிளேயர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீக்ஷனா, சந்தீப் சர்மா, ஜாஃபா ஆச்சர், அஸ்ரங்கா, யுத்வீர் சாகர் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 பவுலர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 6th பவுலிங் ஆப்ஷன் ரியான் பராக் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரியான் பராக் பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணுறாரு. அதில் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஏரில் குயிக் ஃபயர் நாக் வந்து ஆடுறாங்க. இந்த 3 பேர் டாப் ஆர்டரில் இருக்க 3 பேருமே வெரி ஃபஸ்ட்டு பால் வந்து அடித்து ஆடுறாங்க. அது நல்லாவே அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. பாலை பார்த்து ஆடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லேயுமே ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயராக வந்து இருப்பார். நிதிஷ் ராணா 50-50 ஆப்ஷன். நீங்கள் அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. இல்லை நான் கன்சல்ட் பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா 10ல் ஒரு 2 டீமில் வேணால் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். போத் இன்னிங்ஸுமே துருவ் ஜுரலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தாராளமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது துருவ் ஜுரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். சிம்ரன் ஹெட்மயர் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அவர்கிட்ட நம்ம பெருசாக வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதிர்க்க முடியலைங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் பேட்டிங் ஆப்ஷன் வர்றதில்லை. அப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் அவர்கிட்ட பெருசாக ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. பட் ஃபீல்டிங்கில் மேட்ச்சுக்கு மேட்ச் 16லேருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர் வந்துருவார். பேட்டிங் ஆர்டர் வரும்போது ஒரு 15லேருந்து 20+ ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிம்ரன் ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும். அஸ்ரங்கா அஸ்ரங்கா ஓகே அவுட்டர் வெனுவில் நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு. பட் இந்த வெனுவில் அந்தளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ரங்காட்டிருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவரை தவிர்த்துட்டு வேலை பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜாஃபா ஆச்சர் போத் இன்னிங்ஸுமே இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு விக்கெட்டும் ஸ்டெம்பீட் அல்லது எல்பிடபிள்யூ மூலமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் ஜாஃபா ஆச்சர் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. போத் இன்னிங்ஸும் சேஃபான பிக்காக வந்து இருப்பார். யுத்வீர் சிங் சாகர் யுத்வீர் சிங் சாகர் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாங்க. இவர் பவுல் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப்பில் அந்த பவர் பிளேயில் பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக அவர்கிட்ட நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுவும் ட்ரீம் டீமில் வருவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் தான் வந்து இருக்குது. சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு கையில் கொஞ்சம் இன்ஜுரியாக இருந்துச்சு. இந்த மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அவர் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக இருக்காருங்க. இந்த வெனுவில் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. பட் இருந்தாலும் தீக்ஷனா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயராக தான் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா தீக்ஷனாவுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆப்ரேக் பவுலர் ஆப்ரன் டீமில் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இது தெரிஞ்சு ரைட் ஹேண்டரை கூட தீக்ஷனா கரெக்டாக பால் பண்ணி விக்கெட் வந்து எடுத்துடுறாரு. இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறது தீக்ஷனா வந்து நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டூபே டூபேலாம் பேட்டிங் ஆர்டர் வரமாட்டாருங்க. 10ல் ஒரு டீமில் வேணால் அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மும்பைக்கு ஃபேவராக ஒரு டீம் மேக் பண்ணுறீங்கன்னா வேணால் டூபேக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியமே வந்து கிடையாது. இப்போது 2 டீமில் கூட பிளேயர்ஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ரிக்கல்டன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 பிளேயர்ஸ் 7-8 பிளேயர்ஸ் சம்திங் இருக்கிறாங்க ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில். அதில் டாப்பில் இருக்க அந்த 3 பிளேயருமே நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இப்போ நான் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹர்திக் பாண்டியா 4 பேரை ட்ரை பண்ணிக்கலாம். பும்ரா 5 பிளேயர். கிட்டத்தட்ட இந்த 5 பிளேயரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுலில் நீங்கள் 50 ஆப்ஷனை ட்ரை பண்ணிக்கங்க. ரோஹித் சர்மா
செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டை நீங்கள் 50 ரன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸில் ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர் சைஸில் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து பெரிய அளவுக்கு பிளேயர்ஸ் யாருமே இல்லை. சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜாஃபோ ஆர்ச்சர் இந்த 4 பிளேயர் தான் வந்து ஹை பர்சன்டேஜில் வந்து இருக்கிறாங்க. மற்ற பிளேயர் எல்லாமே லோ பர்சன்ட் பிளேயர் தான். நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க இந்த 4 பிளேயருமே நீங்கள் போத் நிமிஷமாக ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக தான் ட்ரை பண்ணுறங்கும் போது சூரியவன்சி செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஜாஃபோ ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு போல்னா ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். இப்போ அடுத்ததாக 2 டீமில் கூட லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேபின் போஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறானோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பாங்க. அதாவது கேபின் போஸ் அண்ட் தீபக் சகர் 2 பேருமே ஃபஸ்ட்டு போல் பண்ணுறானோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பாங்க. அண்ட் அதர்வைஸ் மற்ற பிளேயர் யாருமே ட்ரை பண்ண முடியாதுங்க. திலகோரமாக பேட்டிங் ஆட கிடைக்குமாங்க பெரிய கொஸ்டின் தான் இருக்குது. கரண் சர்மா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர், இம்பாக்ட் பிளேயராக வந்து சம்டைம் உள்ளே வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் லோ பர்சன்டேஜில் மும்பைலேருந்து யாராவது 2 பிளேயர் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா கேபின் போஸ் அண்ட் தீபக் சகர் 2 பேருமே ஃபஸ்ட்டு போல் பண்ணுறானோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அதே ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். தீக்ஷனா போத் இன்னிங்ஸ்லுமே டோட்டலி ஒரு டிஃப்ரென்ஸ் பிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். துருஜுரல் டாப் ஆரில் கொஞ்சம் ஏரில் விக்கெட் இழந்துருவாங்கன்னு வச்சிங்கன்னா துருஜுரலுக்கும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. அசரங்கா எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுவில் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. மற்ற மேட்ச்சில் பெருசாக விக்கெட் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் எடுக்கலாங்க. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார். அசரங்கா ட்ரை பண்ணுறேன்னு வச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது இந்த டீமில் டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபோ ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்க 2 பேர் தான் வந்து டெத் ஓவரில் வந்து போல் பண்ணுறாங்க. அண்ட் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கேபின் போஸ் அண்ட் ட்ரெண்ட் போல் இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவரில் வந்து போல் பண்ணுறாங்க. சம்டைம் பும்ரா கூட டெத் ஓவரில் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டீமில் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், பில் ஜாக் அண்ட் ரிக்கில்டன் இந்த 3 பிளேயர்லேருந்து எனியூன் பிளேயருக்கு நீங்கள் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, பும்ரா இந்த 3 பிளேயருமே கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயராக வந்து இருப்பாங்க. அது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறாங்க பட்சத்தில் ரியான் பராக், ஜெய்ஸ்வால் 2 பேருமே கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது சூரியவன்சி அண்ட் ஜாஃபோ ஆர்ச்சர், தீக்ஷனா இந்த 3 பேருக்குமே கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.